பிரிண்ட் ப்ரெஸ் வெப்சைட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்ததுக்கு. ஸோ காமு காப்பி ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேருந்து அப்படின்னா, ஆக்சுவலாக முதல்ல இது வந்து ஒரு பிளேவாக எழுதும்போது காமு காப்பி டைட்டிலேருந்து ஆரம்பிச்சது. ரெண்டு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஸ்கூல்லேருந்து கிமு கிபி அப்படின்ட்டு நம்ம எல்லாம் கடந்து தான் வந்திருப்போம் ஸ்கூலில். ஸோ கண்டிப்பாக கேட்சியாக இருக்குன்னு சொல்லி டைட்டில் வந்து காமு காப்பின்னு சொல்லி ஒரு பேஸில் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் நிறைய இடங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸே கூட ஸ்கூல் காலேஜஸ்ல லவ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் லைஃப்ல போகும்போது, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணவங்க கூட ஒரு மேரேஜ் லைஃப்ல போகும்போது 1 வருஷம் 2 வருஷம் கூட அவங்களால they are not able to live with that மேரேஜ் லைஃப்ல. ஸோ டிவோர்ஸ்ல போகும்போது என்னன்னு சொல்லி வச்சுக்கும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ், சோஷியல் ஒரு ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரி இல்லையான்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு லாங்கிங், ஒரு வேற ஒரு லைஃப்பை கம்பேர் பண்ணி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மொமெண்ட். ஸோ அதுலேருந்து தான் அந்த கதையானது உருவாக்கப்பட்டுச்சு கதையா. ஸோ படம் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஒரு 13 நாள்ல ஷூட் பண்ணோம். 13 நாள்ல ஷூட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு வெடிட்டு ரிஹர்சல் ஃபார் அபவுட் 10 days. ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ரீடிங் ப்ளஸ் ரிஹர்சல் பண்ணோம். எக்ஸாக்டாக எங்கெங்க போகிறோம், என்னோட ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பண்ணோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5 to 6 சீன் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக எங்கே ஷூட் பண்ணுவோம் அங்கேயே ரிஹர்சல் பண்ணோம். ஸோ டிஓபி பயங்கர சப்போர்ட். ஆக்சுவலாக நாங்கள் ஆப்பிள் ஒரு ஆப் இருக்கு. ஆக்சுவலாக எந்த கேமரா யூஸ் பண்ண போகிறோமோ அந்த லென்ஸ், என்ன லென்ஸ் வரும், என்ன டென்சிட்டி வரும் எல்லாமே பண்ணிட்டு கம்ப்ளீட் எப்படி நம்ம ஸ்டோரி போர்ட் போடுவாங்களோ இப்போ வந்து அந்த கேமராலே கம்ப்ளீட்டா ஒரு லிஸ்ட் வச்சுட்டு நாங்கள் ஷூட் பண்ணவே போனோம். ஸோ வர்ற எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும். எந்த ஷார்ட்டு இன்னைக்கு அசிஸ்டன்ட் இருக்கிறது எல்லாத்துக்குமே இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்ன்றது எல்லாத்துக்கும் தெளிவா தெரியும். அதனால ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சு. ஸோ லிமிட்டடான ஒரு பட்ஜெட் இருக்கு. ஒன்று ஐயோ நம்மகிட்ட பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உட்காரலாம், இல்லை இதுல என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சேலஞ்சிங்காக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முடிச்சிட்டோம். அவுட் வந்து ஸ்கிரீன் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீமுக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் ஒரு டீம் வந்து பார்த்தாங்க. பார்த்த பிறகு ஒரு ப்ரொடியூசர் சார் வந்தாரு. வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாரு. வந்துட்டு ஃபைட் இருக்கு, நல்லா இருக்கு, லவ் இருக்கு, ரொமான்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, சாங் இருக்கு, நல்லா இருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கருப்பா இருக்கு, அது நல்லா இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் சொல்லி கேட்குறேன், இல்லை சார் இப்போ நம்ம பாலுமந்திரா சாரோட படங்கள், பாரதிராஜா சாரோட படங்கள் எல்லாம் ஹீரோயின் அப்படிதானே இருந்தாங்க சார், அந்த மாதிரி ஒரு லைவா இருக்கும் சரிதா மேம், இந்த மாதிரி ஒரு லைவா இருப்பாங்களே சார் அப்படின்னா, இல்லை தம்பி அது ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றாரு. இல்ல சார் இப்போ இந்த மாதிரி தான் ஹீரோயின்ஸ் இருந்தாங்க தம்பி, அப்போ தியேட்டருக்கு வந்தவங்க எல்லாரும் கருப்பா இருந்தாங்க, மாநிலமா இருந்தாங்க, ஈஸியா கனெக்ட் பண்றாங்க. இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபேரா இருக்கிற மாதிரி தான் அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்கிரீன் பண்ணோம். அப்போ கேபிள் சிங் சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ஹீரோயின் அது இது எல்லாத்தையும் விட்டாலும் படம் இமோஷனலா கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங், நீங்க எவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்ணாலும் ஒரு ஆக்ஷனா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க என்ன டிராமா இருக்கலாம், எப்போ இமோஷனல் கனெக்ட் ஆகுது அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துல இமோஷனல் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்க சொல்ற பட்ஜெட்டுக்கும் இந்த இதுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃபார் அவைவா தான் இருக்கு. ஸோ இதை ரீஎடிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. பண்ண முடியும் சார் சொன்னேன். ஸோ ரீஎடிட் பண்ணோம். திரும்ப ஒரு சில அவர் பண்ணும்போது எனக்கும் சொல்லி தோணுச்சு. அப்புறம் ஒரு சில சீக்வன்ஸ் அடிஷனல் எழுதும்போது அப்புறம் அடிஷனல் சீக்வன்சஸ் பண்ணும்போது அப்புறம் லால் சார், ராமச்சந்திரன் சார் எல்லாமே இன்னும் பூஸ்டப் பண்ணாங்க. ஸோ ஒரே நாள்ல 18 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணோம். ஒரு 24 hours கம்ப்ளீட்டா அந்த எடுத்த ஒரு ஷாட் கூட வேஸ்ட் ஷாட் கிடையாது. கம்ப்ளீட்டா எடுத்து அப்படியே படத்தில் ஃபிட் பண்ற அளவுக்கு திரும்ப ரீஷூட் பண்ணி ஆட் பண்ணும். ஸோ நீங்க பார்க்கக்கூடிய 1 hour 37 minutes ரன் டூரேஷன், இதை விட ஒரு 2 to 3 minutes எக்ஸசிவா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ இது வந்து எங்க இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயம். ஸ்கிரிப்டிங்கா நான் டைரக்ட் நிதின் சாரோட மகாராஜா ஒர்க் பண்ணிருக்கேன். ஸ்கிரிப்டிங் அவர் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் கேட்டுட்டு அதை போட்டு அடிச்சு துவைச்சு அப்படிதான் கொண்டு வர்றாரு. நம்மள்ட்ட கொண்டு வந்து சொல்லும் போதே அதனாலதான் ஸ்கிரிப்ட்ல இருக்கும். எக்ஸாக்டா எடிட் பேட்டர்ன் எங்கவா இருக்கும், அடுத்த லுக் அண்ட் பேட்டர்னா இருக்கும், சில இதுல ஷார்ட் டிவிஷனாவும் இருக்கும். இது என்னவா நரேட் பண்ண போதுக்குள்ள அவர் சொல்லிட்டு அடுத்து வந்து கொட்டேஷன் கேங்ன்ற ஒரு படத்துல இருந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரும் ப்ரொடக்ஷன்லயும் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு நாள் ஷூட் போகும்போது 26 லட்சம் என் கையில கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் நான் ஃபுல்லா ஹேண்டில் பண்ண. அது பண்ணும்போது ஒரு நாள் லைட்டுக்கு எவ்வளவு தேவை, டெக்னீஷியன் எவ்வளவு தேவைப்படும், கேமரா முன்னாடி சாப்பாடுகள் அப்படி எனக்கு தெரிஞ்சதுனாலதான் இது பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய பேர் கேட்பாங்க ஆக்சுவலா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தா தான் படம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தா தான் படம் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நல்ல ப்ரொடியூசர் இல்ல நல்ல இன்வெஸ்ட் பண்ற ஆட்கள் வந்து கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா இப்போ நான் பர்சனலா பாக்குறது வந்து நான் யாரையும் குறை சொல்றது அந்த இடத்துக்கு சொல்ல வரல. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது காரணம் இது யாரு கன்சியூம் பண்ண போறாங்க, யாரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், இங்க சிட்டி மாதிரி மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் போடுவோம், சிங்கிள் ஸ்கிரீன் இந்த மாதிரி போக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய தேதிக்கு மேபி முன்னாடி தேவை. இன்னைய தேதிக்கு டிரெக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா, தியேட்டர் என்ன மாதிரி அப்சர்வ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா இட் பிகம் வெரி ஈஸி. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ண போறோம் இல்ல வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எடுக்கிறோம்னா இது ஒருத்தருக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கணும். இப்போ சிங்கமொழி சார் வந்து புதுசா வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது மூலமா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைச்சது இல்லை. அது வந்து நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. வேற ஒருத்தர் கூட கொண்டு வந்து ஒரு டைரக்டர் நினைச்ச கன்விக்ஷனை பண்ண முடியுன்றது என்னோட டேக்.
அது இதுல நாங்க 100% ஒர்க் பண்ண செஞ்சோம். ஸோ சரண்யா அவங்க பண்ணதுக்கு முழு காரணம்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணோம். காவல் தெய்வம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கேன் விமன் போலீஸ்னை பத்தி. ஆக்சுவலி என் ஒய்ஃப் போலீஸ். ஸோ அவங்க சொன்ன இன்ஸ்பிரேஷன்ல அந்த ஆக்சுவலா அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்குது. ஒரு விமன் போலீஸ் ஒரு நாள் டியூட்டி என்னவா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 56 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வேர்ல்டு வைட் 26 அவார்ட்ஸ் ஆக்சுவலா வின் பண்ணிச்சு. ஸோ அதுல இருந்து தான் நிதின் சரண்யா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இது பண்றதுக்கு கூப்பிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு டேக், அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் ஒரு ஷார்ட் பண்ணணும். இது பண்ணும்போது 2 விஷயம் முக்கியமா பண்ணணும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் இந்த கால்ஷீட்ன்ற இஷ்யூவோ இல்ல வந்து ஆர்டிஸ்ட் ஃபாலோ பண்ற ஸ்ட்ரகிள் நமக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா நம்மகிட்ட இருக்க லிமிடெட் பட்ஜெட் இதுக்குள்ள கண்டிப்பா பண்ணிக்கணும் அப்படின்றதுனாலதான் பண்ண. அப்புறம் அதுல இருந்து விக்னேஷ் வந்தாரு. இது எல்லாத்தையும் ஃபார் பெட்டர். டிஎஸ்கே வந்து என்னோட காலேஜ் ஜூனியர் ஆக்சுவலா. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமே தெரியும். ஆக்சுவலா அவர் இன்னைக்கு ஷூட்ல இதுல பொள்ளாச்சி ஏதாவது ஷூட்ல இருக்க, அதனால வர முடியல. அவர் வந்து ஒரு சாரி கேட்க சொன்ன மறந்துட்டேன். ஓகே, ஸோ அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அவர் ஆக்சுவலா நிறைய பிரேக் பண்ணணும். ஆக்சுவல் காமெடியனா இருந்தது லபர் பந்துல ஒரு கிரே ஷேட்ல இருக்க ஒரு கேரக்டரா பண்ணு சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து கைண்ட் ஆஃப் லவ் அவர் பாக்குற எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீல்ல வந்து அவருமே கேரி பண்ணாரு. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ்க்கு அந்த மாதிரி ஒரு நோன் ஃபேஸ் வரும்போது இன்னும் ஒரு லிஃப்ட் ஆயிருந்துச்சு ஆக்சுவலா எங்களுக்கு. எடிட்டர் ஜிஎம் சுந்தரா இருக்கட்டும். ஜிஎம் சுந்தர் நாங்கள் வந்து மகாராஜா அசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணோம். எடிட்டர் சிவராஜ் பாலுமதி சாரோட ஸ்டூடெண்ட். கிட்டத்தட்ட நான் அவர் டைரக்டர் ஆக்சுவலா ஹி வாண்ட் டு பிகம் டைரக்டர். நான் கேட்டதுனால எடிட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷமே நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் இந்த ரெடிட் பேட்டர்ன் நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். எந்த இதுக்குமே சலைக்காம ஒர்க் பண்ணி கொடுத்தாங்களா. மியூசிக் டைரக்டர் தர்ஷன், ஜிப்ரான்ஸோட அசிஸ்டன்ட் இருந்தார். எல்லாமே இந்த பட்ஜெட்குள்ள தான் பண்ணணும்னு சொல்லி நாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்தோம். அது எல்லாமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா இமோஷனலா இது ஒர்க் அவுட் ஆகுது, இது வேற ஸ்கேல்ல வரும்னு சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ண செஞ்சாங்க. இந்த படத்துல ஒரு சாங் வைக்கலாம்னு சொல்ல போகும்போது எங்க மியூசிக் அடுத்த படத்துக்கு மூவ் ஆயிட்டாரு. அவர் அந்த டைட்டில் இருக்கும்போது சமன் சார் அப்ரோச் பண்ணோம். சமன் சார் ரொம்ப எக்ஸலண்டா ஒரு சாங் கொடுத்தாரு. கண்டிப்பா நீங்க படத்துல போகும்போது உங்களுக்கு பிடிக்கும். ஓவரால் இந்த படத்துல கீ ஃபேக்டரா இமோஷனல் நல்லா கேரி ஆகும் நாங்கள் முழுசா நம்புறோம். வழக்கமா த்ரில்லர் ஹாரர் ஆக்ஷன் படங்கள் வந்து நான் லீனியரா சொல்லுவாங்க. ஒரு லவ் படத்தை நம்ம வந்து நான் லீனியரா சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. விக்னேஷ் ரவி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய நாட்கள் வந்து ரவுண்ட் த கிளாக் தான் ஷூட் பண்ணிருக்கோம். 24 hours 27 hours ஷூட் பண்ணிருக்கோம். ஒரு நாள் வந்தாலும் அடுத்த நாள் அப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட ஷூட் பண்ணிருக்கோம். எல்லாத்துமே வேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த இவருக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது எனக்கு க்ளோஸ் எல்லாத்துக்கும் பண்ண செய்யலாம். புதுசா வந்து ஒருத்தர் வந்து பண்ணணும்னு சொல்லும் போது ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாமே 100% கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நாங்க 13 நாள்ல பண்ணோம் அப்படின்றது வந்து நாங்க சொல்றது எதுக்கு ஸ்பெசிபிக்னா இது பண்ண முடியும். அதுக்கான கரெக்டான ஆட்கள், அதுக்கான டீம் அமைஞ்சிச்சுன்னா எல்லாத்தாலையும் கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு எஃபர்ட். ஸோ கேபிள் சேல் சார் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஹெச்ஆர் முடிச்சுட்டு ஒரு 4 years ஹெச்ஆர்ல ஒர்க் பண்ணேன். அப்பதான் ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணது சார் சொன்னாரு, தம்பி ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறம் கத்துட்டு வா அப்படின்னாங்க. நான் அவர்கிட்ட சொல்லாமே ரிசைன் பண்ணிட்டு வேலைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்துல போய் ஒர்க் பண்ணேன். அந்த படம் டிராப் பண்ண 1 year கழிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுபடியும் திரும்ப அவர் போய் நின்று போயிருந்தா சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு படம் நிப்பாட்டிட்டாங்கன்னா, சரி ஒன்றும் பண்ணல, வேலை கிடைக்கும்னா அப்புறம் உடனே அப்ளை பண்ணி அடுத்த ஒரு வாரத்துல ப்ரொஃபஸரை ஜாயின் பண்ணேன். அவர் சொன்னார், நீ ஒன்றை காப்பாற்றி சினிமா ஒன்று பின்னாடி காப்பாற்றிடுவோம், சரியா? நீ ஃபினான்ஷியலா வயபிளா இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இருக்கிற ஒர்க் பண்ணினா உனக்கு கண்டிப்பா ஒரு நாள் பண்ண முடியும்னாரு. நான் அப்போ 23 வயசுல திரும்ப வேலைக்கு போயிட்டு அங்கேயிருந்து ஒர்க் பண்ண செஞ்சேன். அப்புறம் ப்ரொஃபஸர் ஒரு 9 years ஒர்க் பண்ணிட்டு பேரலா அவர் சொல்ற சாட்டர்டே சண்டே இங்க இருக்கிற நிறைய பெரிய பெரிய படங்கள் போது நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். சாட்டர்டே சண்டே டிஸ்கஷன் போவேன். அவங்க வந்து வாய்ஸ் நோட் கொடுப்பாங்க, நான் டைப் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு வந்து சேலரி அப்படின்றத தாண்டி எனக்கு வந்து பெரிய எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நிறைய செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் நான் அந்த மாதிரி ஒரு மாதிரி டைப் பண்ண போறதுல கூட இருக்கிற நண்பன் ஒருத்தர் மீட் பண்றேன். அவர் தான் கொட்டேஷன் கிராக்கிங் படத்துல ப்ரொடக்ஷன் வர்றாரு, அவர் தான் கோட் ரைட்டர். அவரு என்னை கூட்டு போறாரு, நீங்க வந்து இங்க ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது என்னன்னா ஏதோ இடத்துல தொடர்ந்து இருக்கும்போது கன்சிஸ்டா வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது. சோ அப்படிதான் இவால்வ் பண்ணி வந்தோம். இந்த இடத்துல இது நீங்க கொடுத்தது ரொம்ப பெரிய புஷ். இந்த சக்சஸ் இப்ப நான் 2022 வேலையை ப்ரொஃபஸர் ஜாபை விட்டு கம்ப்ளீட்டா சினிமாவுக்கு வந்து 2 படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி வந்திருக்கேன். இந்த டயத்துல பினான்சியல் எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் வயபிள் பண்ணி பார்த்தது என்னோட ஒய்ஃப். ஸோ இந்த இடத்துல என் ஒய்ஃப் நான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல மாரலா இமோஷனலா ரொம்ப பெரிய புஷ்ன்றது கேபிள் சேனல் சார். நான் சில டைம் சொல்லுவேன், சார் இது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகும் தம்பி, இதுல இமோஷனல் ஒர்க் அவுட் ஆகுது, கண்டிப்பா கனெக்ட் ஆகும். சின்ன சின்ன அதுக்கு குறைகள் இல்லவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடா இருக்கு. சோ கண்டிப்பா இது கனெக்ட் பண்ணிப்பாங்க. நீ இமோஷனல் ஒர்க் அவுட் பண்ற, நீ வந்து மத்த மாஸ் ஹீரோகள் இது வந்து இமோஷனல் இந்த குரூ வச்சு இது சக்சஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சார் பயங்கர புஷ் பண்ணாங்க. ராமச்சந்திரன் சார் பயங்கர புஷ் பண்ணாங்க. சோ இது இந்த ஒரு சக்சஸ்
அது பெரிய சக்சஸ் சின்ன சக்சஸ் அப்படின்னு நாங்க கன்சிடர் பண்ணல. இந்த இடம் வந்து நின்னதே நாங்க ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வரலன்னா இன்னொரு ஸ்ட்ரீட்லயோ ஆக்சுவலா செந்தில் என்ன சொல்றோம் ஆக்சுவலா அப்ப சொன்னதை இன்னும் சொல்லிருக்கேன். என்னடா பண்றேன் ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணி ஹீரோ கதை சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 years இன்னும் அந்த அப்ரோச் தான் இருக்கும். பாசிட்டிவா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கார்ட் வில் டேக் அஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல். இங்க இருக்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில 100% உழைச்சிருக்கோம். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன்.